ஒண்ணுமே இல்லாத மக்களுக்கு இலவசம் தராங்க, அதை திங்க் பண்ணிட்டு அதை வச்சுட்டு ஓட்டு போடலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. இலவசம் தரானா யார் காசு தராங்க? நம்ம வரியா கட்டுற காசு தான் தராங்க. உங்கள்கிட்ட இலவசமா தராங்கன்னா அதுக்கு அவன் பல கோடிவா செலவு பண்ணும். அதுக்கான வட்டி எல்லாம் உங்கள்கிட்ட வரியை ஏற்றுற மூலியமா தான் கட்டுவாங்க. ஒரு காலத்துல இப்ப நம்ம போன 5 வருஷத்துலயே பாருங்க, கரண்ட் பில் எத்தனை பர்சன்டேஜ் ஏறி இருக்கு, வீட்டு வாடகை, தண்ணி வரி, தொழில் வரி, குப்பைக்கு கூட வரி போடுறாங்க. இப்ப குப்பை வரி இதெல்லாம் எவ்வளவு ஏறி இருக்கு, எத்தனை பர்சன்டேஜ் ஏறி இருக்குன்னு திங்க் பண்ணி பாருங்க. அதான் ஏரியா ஆஃப் எக்கனாமிக்ஸே தான். ஒன்னு செலவு பண்றதுக்கு காசு எங்க இருப்பான், உங்கள்கிட்ட என்ன இருப்பான். இப்ப சரக்கு விலை ஏத்துறான், சரக்கு தப்பு, ஆனா அது வாங்கிக்கிறது இந்த மாதிரி அடித்தட்ட மக்கள் தான் போய் வாங்கி குடிக்கிறாங்க. அதை 10 ரூபாய் 20 ரூபாய் ஏற்றிட்டு இருக்காங்க. அது மூலியமா அவங்களுக்கு வருமானம் பெருகுது, இலவச டெக்னாலஜி தூக்கி கொடுக்குறான். இவ்வளவுதான். இதை புரிஞ்சுக்கிட்டு ஓட்டு போடுங்க, திங்க் பண்ணி ஓட்டு போடுங்க. நம்ம வாழ்க்கை 5 வருஷம் முன்னாடி நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு, ஒண்ணுமே மாறலையே. ஒரு எம்எல்ஏனா 40 லட்சம் தான் செலவு பண்ணலாம் அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு. இவங்க பாருங்க, சீட்டு வாங்குறதுக்கே கிட்டத்தட்ட 10 கோடி தான் செலவு பண்றாங்க சீட்டு வாங்குறதுக்கு. அப்பனா அவங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு செய்வாங்கன்னா யோசிச்சு பாருங்க. 40 லட்சம் செலவு பண்றாரு. ஹோல் அந்த எலெக்ஷன் வரைக்கும் 40 லட்சம் தான் செலவு, ரிசல்ட் வரைக்கும் 40 லட்சம் தான் செலவு பண்ணலாம். ஆனா அவன் சீட்டு வாங்குறதே 10 கோடி கொடுத்து சீட்டு வாங்குறான். அப்புறம் எப்படி உங்களுக்கு செய்வான்? அவன் உங்களுக்கு தெரியாதுன்னா இல்ல, எல்லாமே தெரியும். ஒரு மாசம் முன்னாடி வரைக்குமே நீங்க ஒரு மாதிரி இருந்தீங்க, இப்ப அந்த கூட்டம் இதெல்லாம் பார்க்கவும் ஒரு மாதிரி மாறுறீங்க. அதெல்லாம் திங்க் பண்ணி பார்த்துட்டு ஓட்டு போடுங்க. அந்த 4 வருஷம் திங்க் பண்ணி பாருங்க. இந்த 4 வருஷம் எப்படி இருந்துச்சு, இந்த ஒரு வருஷம் எப்படி இருக்கு, நம்ம என்ன பண்ணணும், அடுத்த 5 வருஷம் நம்ம எப்படி இருக்கணும், இதெல்லாம் திங்க் பண்ணி பார்த்துட்டு ஓட்டு போடுங்க. ஓகே, நல்ல திங்க் பண்ணதான் ஓட்டு போடுங்க நம்புறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு. இப்போ இந்தியாவில்